இந்த புது புது கொண்டாட்டங்கள் வருது பாருங்க. நீங்க நாங்க சாதி பார்க்க மாட்டோம், கடவுள் நம்பிக்கை இல்லை, இன்டர் கேஸ்ட்லாம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சடங்குகளை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாதி இருந்துகிட்டே இருக்கும். சடங்குகள் பண்டிகைகள் மூலமாகத்தான் மதம் வளர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாமே எல்லா ஆதிக்கங்களும் அது மூலமாகத்தான் ஜோசியக்காரங்கள் இருந்து முதலாளிகள் இருந்து கார்பரேட் கம்பெனிகள் வரையும் அது ஒரு விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஸோ இதையெல்லாம் நீங்க பகுத்து பார்க்கணும்னா அடிப்படையில் நீங்கள் ஈரோட்டு கண்ணாடினா என்ன, தமிழர் அரசியல்னா என்ன, இன்னைக்கு தமிழர் தமிழ் தேசியம் பேசுறவங்க எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கிறாங்க, இதையெல்லாம் நம்ம இளைஞர்கள் பயிற்றுவிக்கணும். அதான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகத்துக்கு ஒரு முறை போறாரு. கர்நாடகத்தில் போகும்போது வட்டால் நாகராஜ் மாதிரி ஒரு குரூப், வட்டால் நாகராஜா என்ன குரூப்னு தெரியும், அந்த குரூப் தானே, அந்த குரூப் இவர் காலை அடிச்சு நொறுக்கி நிப்பாட்டிட்டாங்க, இவர் விட மாட்டேன்ட்டாங்க. வாட்டாள் நாகராஜ் திருமாவளவனை பற்றி சொன்ன வார்த்தை தெரியுமா, இவன் தாண்டா தமிழர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற தலைவன். வாட்டாள் நாகராஜ் சொன்னது இது எதுவுமே என்னுடைய கற்பனையா இதெல்லாம் கிடையாது. இந்த தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தமிழர்களுக்காக காவிரி நீர் உரிமைக்காக பேசுற தலைவன். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவரு பறையர்களுக்காக பாடுபட்டு இருக்காரு, எஸ்சி அப்படின்னா. கன்னடத்துக்காரனுக்கு தெரியுது அது யாருன்னு, புரியுதுங்களா? நம்ம என்ன அரசியல் இருக்குன்னு புரியுங்களா? கன்னடத்துக்காரன் இங்க எதிரியா, இங்க தமிழ் பேசுற எந்த அமைப்பையும் அவர் எதிரியா பார்க்கல, திருமாவளவனை தான் எதிரியா பார்க்க. ஏன்னா தமிழர் தலைவர் அவர் தான் தெரியுது, காவிரி பிரச்சனைக்காக நிக்கிறது அவர் தான் தெரியுது, முல்லை பெரியாருக்காக அறிக்கை விடுகிற கட்சி, போராடுகிற கட்சி, அது புரிகிறது. நம்ம இடதுசாரி தோழர் கூட நட்பா இருப்போம். ஆனா முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் உடம்புடன் போடுவாங்க, இல்லங்க முல்லை பெரியார் தமிழர்களுக்கு வேணும், தேனி மாவட்டத்துக்கு வேணும், கம்பத்துக்கு வேணும். அப்ப இப்படியாக தமிழர்களின் வாழ்வாதார நீராதார போராட்டம், இந்த தமிழர் அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல், இப்படியாக பேசி பேசி அவர் வளர்க்கிறாங்க. சேரியில புலிக்கொடியை பறக்க விட்டது விடுதலை சிறுத்தைகள் தானுங்க. 99 புலிக்கொடி பறந்துச்சு சேரிகள்ல, மூப்பனாரோட கூட்டணி நினைக்கிறேன், புலிக்கொடிகள்லாம் இருந்தது. இப்ப நம்ம இந்த விஷயங்கள் தான் நம்ம கவனிக்க வேண்டிய அரசியல். எப்பேற்பட்டவரை சாதி அடையாளத்துக்குள்ள நீங்க சமுதாயம் பார்க்க வைக்குது. தினமலர் பத்திரிகையெல்லாம் ரொம்ப தெளிவா அவர் கூட்டணி சீட்டு கம்மியா வாங்கும் போது ஏளனப்படுத்துற மாதிரி படுத்தும், மற்ற நேரத்தில் இவர் ஒரு ஜாதி கட்சியா மட்டும்தான் தெரிவிக்கும். போட்டோவே எப்படி தெரியுமா போடுவாங்க, திருமாவளவனை மீசையை முறுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஏதோ அப்படி நிற்கிற மாதிரி தான் கேலி சித்திரம் போடுவாங்க. நான் பலமுறை இதெல்லாம் சொல்லிங்கன்னா போட்டோ இவ்வளவு கேவலமா போடுறாங்க. அப்புறம் அவர் ஏதாவது கண்ணை இறந்து இருக்கிற மாதிரி போட்டோ போடுவாங்க, கூட்டத்தில் அவரே தூங்கி விட்டார் அப்படி இப்படி சொல்லி நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறது. ஏன்னா ஏன் இந்த வன்மை வருது அவங்களுக்கு தெரியுது, இவன் தான் ஆரியத்தை அடி அடின்னு அடிக்கிறான், இவன் தான் சமாதானத்தை அடிக்கிறான்.